அண்ணாமலையோட ஸ்தல புராணத்துல திருவண்ணாமலையை ஒரு முறையாவது கிரிவலம் வந்தீங்கன்னா இந்த கோவில்ல தான் அந்த காலத்துல பக்தர்கள் வந்து அண்ணாமலையாரை வழிபட்டு வந்தாங்க. கிரிவலத்துக்கான காரணம் இது எப்படி தோன்றுச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, இத பத்தி சுவாரஸ்யமான கதைகள் தெரிஞ்சுக்கலாம்னு சில கதை படிச்சேன். அதுல ஒரு கதையை நான் உங்களுக்கு ஷேர் பண்ணலாம்னு நினைக்கிறேன். அண்ணாமலையோட பெயர் காரணம் என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். அண்ணா அப்படின்னா அறிஞர் அண்ணா கிடையாது, அண்ட முடியாதது, அண்ணுதலுக்கு முடியாத ஒரு விஷயம். இது ஏன் இந்த பேர் இந்த கோவிலுக்கு வந்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு முறை பிரம்மாவும் விஷ்ணுவும் அவங்க ரெண்டு பேர்ல யாரு உயர்ந்தவர்கள் அப்படின்றது அவங்களுக்குள்ள போட்டி ஏற்பட்டது. அந்த போட்டியை தீர்த்து வைக்கிறதுக்காக சிவபெருமான் ஒரு நீண்ட அக்னி உருவமா லிங்கமா எடுத்தார். இந்த அக்னி லிங்கம் உருவான இடம் வந்து அண்ணாமலை. பிரம்மா வந்து சிவனோட முடியை பாக்குறதுக்காக மேல் நோக்கி சென்றார். விஷ்ணு வந்து சிவனோட அடியை பாக்குறதுக்காக கீழ் நோக்கி வராகமூர்த்தி ரூபம் எடுத்து சென்றார். இந்த கதை நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஆனா இவங்க ரெண்டு பேரோட முயற்சியும் தோல்வியில தான் முடிஞ்சது. இங்க எழுந்தருள சிவனுடைய அடியும் முடியும் பார்க்க முடியாம போனதுனால இந்த இடத்தோட பேரு அண்ணாமலை அப்படின்னு பேர் வந்தது. இந்த அண்ணாமலை வந்து கிருத யுகத்துல இருந்து அக்னி மலையாவே இருந்துச்சான், திரேதா யுகத்துல வந்து மாணிக்க மலையா இருந்துச்சான், துவாபர யுகம் அதாவது கிருஷ்ணர் பிறந்த யுகத்துல வந்து தங்க மலையா இருந்துச்சான். நாம கூட கிருஷ்ணர் பிறந்த யுகத்துல பிறந்திருக்கலாம்னு நினைக்கிறீங்கல்ல, ஏன்னா இந்த மலையை குறைஞ்சு எடுத்திருக்கலாம். கலியுகம் இப்ப வந்து கல் மலையா வீட்டு இருக்கு. இந்த மலையோட இன்னொரு சிறப்பு என்னன்னு கேட்டீங்கன்னா, இங்க சஞ்சீவினி மூலிகை இருக்கு. அதனாலதான் இந்த மலையை எப்ப வலம் வந்தாலும் நம்ம உடலோட ஆரோக்கியம் இம்ப்ரூவ் ஆகும், மேலும் நம்மளோட ஆயுளே நீண்டு இருக்கும்னு சொல்றாங்க. அதனாலதான் அண்ணாமலையோட ஸ்தல புராணத்துல திருவண்ணாமலையை ஒரு முறையாவது கிரிவலம் வந்தீங்கன்னா உங்களோட ஆயுள் கூடும் அப்படின்னே சொல்லியிருக்கு. நாம இருக்கிறது ஆதி அருணாச்சலேஸ்வரர் கோவில் எதிரில. ஆதி அருணாச்சலேஸ்வரர் கோவில் இப்ப இருக்கிற அருணாச்சலேஸ்வரர் கோவில் கட்டுறதுக்கு முன்னாடி இருந்த கோவில். இந்த கோவில்ல தான் அந்த காலத்துல பக்தர்கள் வந்து அண்ணாமலையாரை வழிபட்டு வந்தாங்க. இந்த கோயில ஒரு ஸ்மால் வெர்ஷன், இந்த கோயில் மாதிரியே தான் இப்ப பெரிய கோவில் கட்டியிருக்கிறாங்க. இந்த லொகேஷன் தான் இந்த ஒரு சுவாரஸ்யமான கதையை உங்களுக்கு ஷேர் பண்றதுக்கு ஒரு கரெக்டான லொகேஷனா இருக்கும்னு நினைக்கிறேன். என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு முறை வந்து பார்வதி தேவி விளையாட்டா வந்து சிவனோட கண்ணை வந்து மூடினாங்களாம். அவங்க மூடின உடனே உலகமே இருண்டு போயிடுச்சு. இதனால கோபம் கொண்ட சிவபெருமான், நீ மனித உருவம் எடுத்து பூலோகத்துக்கு போயிருவ அப்படின்னு சாதிச்சுட்டார். உடனே பார்வதி தேவி தான் தவறை உணர்ந்து சிவபெருமான் கிட்ட வந்து சாப விமோச்சனம் கேட்டு வேண்டினாங்க. வேண்டினதுக்கு சிவபெருமான் என்ன சொன்னார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, திருவண்ணாமலைக்கு போய் கிரிவலம் பண்ணா நான் வந்து ஒரு காட்சி கொடுப்பேன், அப்போ உன்னுடைய மறுபடியும் சேருவேன் அப்படின்னு சொல்லி உத்தரவிட்டார். அதன்படியே பார்வதி தேவி பூலோகத்துல ஒரு மானிட பெண்ணாக பிறந்து காஞ்சிபுரத்துல வந்து தங்கி இருந்து அங்க மணலால ஏகாம்பரேஸ்வரர் லிங்கத்தை செய்து வழிபட்டாங்க. அப்போ ஒரு பெரிய பிரளயம் ஏற்பட்டு லிங்கமும் ஊரும் அடிச்சுக்கிட்டு போற நிலைமை ஏற்பட்டது. அந்த நேரத்துல பார்வதி தேவி லிங்கத்தை தன் மார்போட சேர்த்து அணைச்சுக்கிட்டாங்க. இது ஏகாம்பரேஸ்வரர் கோவில் காஞ்சிபுரத்தோட வரலாறு. அங்க இந்த சம்பவம் நிகழ்த்திட்டு பார்வதி தேவி அப்படியே நடந்து வந்து திருவண்ணாமலைக்கு வந்து சேர்ந்தாங்க. இங்க இருக்கிற அண்ணாமலை, அதாவது இந்த மலையை வந்து கிரிவலமா வந்தாங்க, உபவாசம் இருந்து. அவங்க வரும்போது ஏற்கனவே சொன்ன மாதிரி திருநேர் அண்ணாமலைங்கிற இடத்துல சிவபெருமான் காட்சி கொடுத்து பார்வதி தேவியோட ஒன்று சேர்ந்த இடம். அதனால்தான் திருவண்ணாமலையில சிவபெருமான் அர்த்தநாதீஸ்வரர் ஸ்வரூபமாவே காட்சி கொடுப்பார். இதுதான் இந்த இடத்தோட ஒரு முக்கியமான ஸ்தல வரலாறு. திருநேர் அண்ணாமலை, பார்வதி தேவி அண்ணாமலை அதாவது திருவண்ணாமலைய கிரிவலம் வரும்போது இந்த இடத்துல நின்றுதான் திருவண்ணாமலையை தரிசனம் பண்ணாங்க. இந்த இடத்துல இருந்துதான் அண்ணாமலையார் பார்வதி தேவிக்கு காட்சி கொடுத்தார். இதே இடத்துலதான் பார்வதி தேவி சிவனோட ஐக்கியமான இடம். அதனால திருவண்ணாமலையிலேயே மிகவும் முக்கியமான சிறப்பு வாய்ந்த இடம் எதுன்னு கேட்டீங்கன்னா அது திருநீர் அண்ணாமலை. இப்போ நான் கிரிவலத்துல 7வது அஷ்டலிங்கமான குபேர லிங்கத்துக்கிட்ட இருக்கேன்.
குபேரலிங்க கோயிலுக்கு வெளியே இருக்கிற சுற்று மைதானத்துல அமர்ந்திருக்கேன். திருவண்ணாமலை வந்தாலே ஒரு சிறப்பு, அதுல கிரிவலம் மிகவும் சிறப்பு. என்னன்னு கேட்டீங்கன்னா, கிரிவலத்துக்கான காரணம் இது எப்படி தோன்றுச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, 2 வித்யாதரர்கள் இருந்தாங்க. அதாவது நிறைய படிச்ச மேதாவிகள் 2 பேர் இருந்தாங்க. அவங்க என்ன பண்ணிருக்காங்க, ஒரு சாபத்தின் காரணமாக, அவங்களுடைய ஆணவத்தினால ஒரு சாபம் ஏற்பட்டு, சாபத்தின் காரணமாக அவங்க குதிரையாவும் பூனையாவும் மறுபிறவி எடுத்திருக்காங்க. அந்த குதிரை மேல ஒரு பாண்டிய மன்னன் ஏறி பூனைய இந்த மலையை சுத்தி துரத்தி இருக்காரு. இதன் காரணமா என்ன இருக்குன்னா, அந்த பூனையும் குதிரையும் இந்த திருவண்ணாமலையை சுத்தி வந்திருக்கு. இதனால சாப விமோசனம் பெற்று மறுபடியும் அவங்க வித்யாதரர்களா மாறினாங்க. அதனாலதான் நம்மளுடைய பாவங்களும் தீரும் அப்படிங்கிறதுக்காக கிரிவலம் மேற்கொள்றோம். பௌர்ணமி அன்னைக்குதான் கிரிவலம் பண்ணணும்னு அவசியம் இல்லை, என்னைக்கு வேணா பண்ணலாம். ஏன்னா இங்க மலையே சிவன், திருவண்ணாமலை மலையே சிவனா வழிபடுற ஸ்தலம். திருவண்ணாமலை வரும்போது இத பத்தி சுவாரஸ்யமான கதைகள் தெரிஞ்சுக்கலான்னு சில கதை படிச்சேன். அதுல ஒரு கதையை நான் உங்களுக்கு ஷேர் பண்ணலாம்னு நினைக்கிறேன். திருவண்ணாமலை நமக்கு முன்னாடியே சூரியன், பரத்ராஜன், அஷ்ட வசுக்கள், பிரம்மதேவன், சந்திரன், மகாவிஷ்ணு, திருமால், குலாததிபன் முதலியோர் பூஜை செய்து வணங்கியிருக்காங்க. இது எவ்வளவு பெரிய சிறப்பு இல்லையா? இத்தனை தேவர்களும் தெய்வங்களுமே வழிபட்ட சிவனை இந்த ஜென்மத்தில் நாம வழிபடுறது. மேலும் இது போல சுவாரஸ்யமான தகவல் தெரிஞ்சுக்கிறதுக்கு சப்ஸ்கிரைப் டிவைன் வித் தனஞ்சய் சேனல். மேலும் இந்த இடத்துல உமையம்மை, அதாவது பார்வதி தேவி தவம் இருந்து கிரிவலம் பண்ணி சிவனை அடைஞ்சது நம்ம எல்லாருக்குமே தெரியும். சிவனை அடைஞ்சுதான் சிவனோட ஒரு பாதியை அவங்க வாங்கியிருக்காங்க. அதனால இது ரொம்பவே பவர்ஃபுல்லான, ரொம்ப டிவைன் வைப்ரேஷன் நிறைஞ்ச ஒரு இடம்.